இதாங்க இப்ப வந்து ஒருத்தரை போய் நம்ம சந்திச்ச உடனே அவங்களோட கூட்டணி அப்படின்றது சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இன்னைக்கு இருக்குதுன்றதுல மாற்று கருத்து இல்லை. அது வந்து இதுக்கு பேஸ் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தா ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இது மக்கள் வரி பணத்துல ஒரு திட்டம் வரும்போது எந்த ஒரு தனி நபருடைய பேர் வைக்கிறது வரவேற்புக்குரியது அல்ல. அது தவறான ஒரு முன்னுதாரணம். அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்றதுனால ஒரு அரசியல் நாகரிகத்துடன் பண்பாடுடன் நட்பு ரீதியாக அவரை போய் நாங்க சந்திச்சோம். ஏன்னா கேப்டன் வந்து உடல்நிலை சரியில்லாத போது ஒவ்வொரு வாட்டியும் அவர் நேரா வந்து கேப்டனை சந்திச்சிருக்காரு, அறிக்கை விடுவாரு. அதே மாதிரி வேற கேப்டன் மறைவுக்கு நீங்க எல்லாரும் பாத்தீங்க, கவர்மெண்ட் எவ்வளவு தூரம் இறுதி மரியாதையில இருந்து தீவுத்துடல இருந்து எல்லாமே அவங்க வந்து பண்ணி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நேரத்துல எங்க திருமணமே அவர் கலைஞர் தலைமையில நடந்தது. அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். கேப்டனுக்கெல்லாம் கலைஞர் வந்து 40-45 வருஷமா பழக்கம், உங்க எல்லாருக்கும் அது தெரியும். அதே மாதிரி கலைஞர் மறைந்த போது அமெரிக்கால நாங்க இருந்தாலும் எப்படி கேப்டன் அழுதார் அப்படிங்கிறது எல்லாரும் பார்த்திருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அவ்வளோ டயர்ட்ல அவ்வளவு தூரம் அமெரிக்கால இருந்து வந்து இறங்கினோடனே நேரடியாக கலைஞர் சமாதிக்கு சென்று அவருக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு தான் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னார். ஏன்னா அதுக்கு பேஸ் வந்து என்னன்னா மரியாதை, நட்பு தான். அந்த வகையில தான் நானும் போய் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை மரியாதை நிமித்தமா சந்திச்சோம். அவங்க ஃபேமிலி எல்லாமே இருந்தாங்க, உதயா இருந்தாரு, அண்ணி இருந்தாங்க, அமைச்சர்கள் இருந்தாங்க. நாங்களும் எங்க தம்பி சுதீஷ் பார்சாதி எங்க கட்சி நிர்வாகிகளோட போய் அவரை வந்து சந்திச்சோம். அவருக்கு ரொம்ப சந்தோஷம், அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. வந்ததுக்கு நன்றின்னு உடனே ட்விட்டர்ல அவர் பதிவு போட்டாரு, உதயாவும் போட்டாரு. அதுக்கு நானும் திருப்பி நன்றி சொல்லியிருக்கேன். அரசியல்னா அதே கோணத்துல இருக்கக்கூடாது, எல்லாரும் மனிதர்கள் தான். அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நாகரிகமான ஒரு சந்திப்பு தான் இதாங்க. இப்ப வந்து ஒருத்தரை போய் நம்ம சந்திச்ச உடனே அவங்களோட கூட்டணி அப்படின்றது நம்ம ஊர்ல ஒரு கலாச்சாரமா இருக்கு. நான் நேத்து கூட நம்ம பிரஸ் மீட்ல தெளிவா சொன்னேன். நாளை மறுநாள் நம்ம வந்து தமிழ்நாடு முழுக்க உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு எங்க தொண்டர்கள் சந்திப்பும், கேப்டனுடைய ரத யாத்திரை மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்னு 2 விஷயத்த நாங்க வந்து தமிழ்நாடு முழுக்க நாங்க கொண்டு போக இருக்கிறோம். சோ ஆகஸ்ட் வந்து 3rd வந்து கும்மிடிப்பூண்டியில இதை ஆரம்பிக்கிறோங்க. 23ஆம் தேதி வரைக்கும் முதல் கட்ட சுற்றுப்பயணம், அதுக்கப்புறம் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் என்று தமிழ்நாடு முழுக்க எங்க பயணம் இருக்க போது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரிதான், எங்க கட்சி வளர்ச்சி, தொண்டர்களை சந்திக்கிறது, கட்சியை வளர்க்கணும், வரப்போகின்ற தேர்தலுக்கு அவங்களை தயார்படுத்தணும். பூத் கமிட்டி அமைச்சு இன்னைக்கு எல்லா இடத்துலயும் BL2 வாங்கிட்டாங்க. அதே மாதிரி எல்லாமே கட்சியை ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எங்களுடைய போக்கஸ் வந்து அதுதான். அப்படியே போகும்போது மக்களையும் நாங்க சந்திக்க இருக்கிறோம். அதனால இப்பொழுதைக்கு கூட்டணி அப்படின்ற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க. இந்த ஒரு 7-8 மாசம் இருக்கு. இந்த 7-8 மாசமும் மக்கள் சந்திப்பும் தொண்டர்கள் சந்திப்பும் தமிழ்நாடு முழுக்க. ஜனவரி 9 நம்ம வந்து மாநாடு அறிவிச்சிருக்கோம் கடலூர்ல. சோ அப்பதான் அது இறுதி கட்டத்தை அடையும். அப்போதான் அந்த அறிவிப்பு வரும்போது அதுதான் கரெக்டா இருக்கும். தமிழ்நாடு முழுக்கங்க படுகொலைகள், சிறுவர்களை பலாத்காரம் செய்யறது என்று பல விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பார்த்தோம்னா கவின் அப்படிங்கிறவரை வந்து ஆணவ படுகொலை செய்யறாங்க, சின்ன குழந்தைங்களை பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. அதே மாதிரி பார்த்தா ரியல் எஸ்டேட் அதிபர்களை படுகொலை செய்யறது, ஒரு லாயர்ஸை கோர்ட்டுக்கு வெளியே வச்சு வெட்டுறாங்க. இதெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இன்னைக்கு இருக்குதுன்றதுல மாற்று கருத்து இல்லை. அது வந்து இதுக்கு பேஸ் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தா கஞ்சா, டாஸ்மாக், போதை வஸ்துக்களை அதிகம் பயன்படுத்துவதுதான் அவர்களை மிருகங்களாக மாத்துது. அதனால அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கிட்டதான் சட்டம் ஒழுங்கு இருக்கு. அவர் வந்து இதை இரும்புகரம் கொண்டு அடக்க வேண்டும். எல்லா இடத்துலயுமே வந்து இத வந்து ஸ்ட்ராங் பண்ணி போலீஸ வந்து முடுக்கி இனிமேல இது மாதிரி ஒரு நிகழ்வுகள் தமிழ்நாட்டுல எங்கும் நடக்காதவனும் காப்பாத்தணும். இப்ப கூட நான் அறிக்கை கொடுத்துட்டு தான் வந்தேன் கவின் அவர்களுக்கும் எல்லாருக்கும். இது இப்ப நேத்தா நடக்குது சொல்லுங்க. எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சி வந்து மக்களுடைய வரிப்பணத்துலதான் நடக்குது. ஆனா யார் ஆட்சியாளர்களோ அவங்க பேர்லயும் வந்து அவங்க பேரை வைக்கிறது, இது வந்து யூஸ்வலா தமிழ்நாட்டுல பல ஆண்டுகளா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இவங்க ஆட்சி இருக்கிறதுனால இவங்க பேரு,
இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஆட்சியில அவங்க பேரு. ஆனா இது மக்கள் வரி பணத்துல ஒரு திட்டம் வரும்போது எந்த ஒரு தனி நபருடைய பேர் வைக்கிறது வரவேற்புக்குரியது அல்ல. அது தவறான ஒரு முன்னுதாரணம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.